அனைவருக்கும் வணக்கம். ஜனவரி மாதம் 28ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி வரை கும்பராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன. இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளது என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ஜென்ம ராசியில் ராசியின் அதிபதி சஞ்சரிப்பது அவ்வளவு சிறப்பான சாதகமற்ற அமைப்பாக இருந்தாலும் கூட அவர் ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க. எனவே நிச்சயமாக ஏழரை சனியின் மத்திய பகுதியாக இருக்கக்கூடிய ஜென்ம சனி காலகட்டத்தில் சில சிரமங்கள் ஏற்பட்டாலும் அவற்றை தவிர்ப்பதற்கும் தாங்குவதற்கான வல்லமையை நிச்சயமாக கொடுக்கிறார். ஆனால் அதே சமயம் குரு பகவான் சுகஸ்தானத்தில் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறாருங்க. 3ஆம் இடமாகிய சகாயஸ்தானத்தில் 90% மேல் தனது சஞ்சார அமைப்பை கடந்து விட்டாருங்க. எனவே இனி பல சங்கடங்கள் நீங்கி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் உருவாகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் இந்த தருணத்தில் பல கிரகநிலைகள் சனி ஜென்மத்தில் இருந்தாலும் சுக்கிரன் செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் மிக வலுவாக நன்மை தரக்கூடிய அமைப்பில் சஞ்சரிப்பதால் சில சங்கடங்கள் நிச்சயமாக நீங்கக்கூடிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. குடும்பத்தில் கற்பனையான கவலைகள் மனதை பாதித்து வரக்கூடிய பிரச்சனைகள் நிகழக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்பட்டாலும் அவற்றை மிக வலுவாகவும் தெளிவான கண்ணோட்டத்தோடு அணுகுவதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மகிழ்ச்சி நிறைந்த சம்பவங்கள் தற்போது நடைபெறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள்ல தீர்ப்பு கிடைக்கவில்லை என்றாலும் ஒரு சாதகமான நல்ல செய்தி கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது. நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் கிடைப்பதற்கான யோகம் உண்டு. குழந்தை பாக்கியமும் நிச்சயமாக பெறுவதற்கான வாய்ப்பு மிக அபரிவிதமாக கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. நீங்கள் எதிர்பாராத குடும்ப ரீதியான சங்கடங்கள் அனைத்தும் விலகும். எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல செய்தி ஒன்று வரவுள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க குரு சுக்கிரன் மற்றும் செவ்வாய் போன்ற கிரகநிலைகள். அதே சமயம் ராசியின் அதிபதியான சனி பகவான் மிக வலுவாக ஜென்ம ராசியில் அமர்ந்திருப்பது ஒரு சாதகமற்ற அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே சமயம் சிறந்த முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை நிச்சயமாக உத்தியோக சார்ந்த பணிகளில் தாராளமாகவே கொடுப்பாருங்க. ராசியின் அதிபதியான சனி பகவான் உங்களது திறமைக்கும் உழைப்பிற்கும் ஏற்ற நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்கும். இதுவரை பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்கவில்லை என்றால் நிச்சயமாக அதை பெறுவதற்கான ஏற்றதொரு தருணமாக அமைய போகிறது. உத்தியோக ரீதியாக உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பும் ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல சலுகைகள் கிடைப்பதற்கான யோகமும் உண்டு. உங்களுடைய சிறு முயற்சியிலே நல்ல பல சந்தர்ப்பங்களை நிறைந்து பெறக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மாறுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கும்பராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சனி பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க. நிறுவன மாற்றமும் மிக பெரிய அளவிற்கு நன்மையை விளைவிக்கக்கூடிய ஒன்றாக தான் அமைய போகிறது. தொழில்துறை வியாபாரத்துறையில் கடினமான போட்டிகள் இருந்தாலும் அவற்றை சமாளித்து லாபத்தை குறைவில்லாமல் பார்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை சனி உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் லாபஸ்தானத்தில் செவ்வாய் சுக்கிரன் போன்ற கிரகநிலைகளும் வலுவாக சஞ்சரிப்பது இதற்கு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த தருணத்தில் சற்று அலைச்சல் அதிகரித்தாலும் கூட லாபம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. ஜென்ம ராசியில் சனி சஞ்சரிக்கும் போது சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அவை சிறந்த அனுபவமாக மாறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. சிறு தவறுகள் கூட மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. புதிய ஆர்டர்கள் புதிய ஒப்பந்தங்கள் மனநிறைவை கொடுக்கக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. ஆனால் அதே சமயம் ராகு தனஸ்தானம் ஆகிய 2ஆம் இடத்தில் இருப்பதால் குடும்பஸ்தானத்தில் இருப்பதால் சின்ன சின்ன சிரமங்கள் ஏற்பட்டாலும் முடிவில் நல்ல ஒரு பலனை நிச்சயமாக நல்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் சஞ்சரிக்கிறார். ஆனால் அதே சமயம் அஷ்டமத்தில் மோட்சக்காரகரான கேது இருப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது. எதை எடுத்தாலும் கற்பனையான பயமும் குழப்பமான மனநிலையும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு இதுதான் மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது என்பதை மோட்சக்காரகரான கேது அஷ்டமத்தில் வீற்றிருப்பதால் உறுதிப்படுத்துகிறாருங்க. கேது அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அவற்றை எண்ணி வருத்தப்பட வேண்டாம். எதுவாக இருந்தாலும் சற்று சிந்தித்து நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் மிகவும் வலுவாக கும்பராசிக்காரர்களுக்கு அதீத நன்மையை அள்ளித்தரக்கூடிய வலுவான அமைப்பில் ராசியின் அதிபதியான சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. சுக்கிரன் லாபத்தில் இருப்பது நீங்கள் திட்டமிடக்கூடிய காரிய
காரியங்கள் அனைத்தையும் லாபம் நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சுக்கிரனும் செவ்வாயும் மிக அனுகூலமாக சஞ்சரிப்பதால் கலைத்துறை ரீதியான பணிகளில் சற்று உயர்ந்த வருமானம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். குறைந்த முதலீடிலே அதிக லாபம் பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு. சினிமா துறையில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பும் அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு தருணமாகவும் அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. கும்பராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கலைத்துறையிலிருந்து அரசியல் துறைக்கு பொது வாழ்விற்கு மாறக்கூடிய ஒரு சிறந்த தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சுக்கிரன் சாதகமாக இருப்பதால் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். போட்டிகள் பொறாமைகள் விலகும். நிம்மதியை பாதித்து வந்த விஷயங்கள்ல சற்று சாதகமான அனுகூலமான பல மாறுதல்கள் கிடைக்கும். தசாபதிகள் வலுவாக இருந்தால் உயர்மட்ட தலைவர்களின் ஆதரவும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அரசியல் சார்ந்த பொறுப்புகளும் உங்களை தேடி வருங்க. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்தாலே சுக்கிரனின் அமைப்பு காரணமாக நிறைந்த பலனும் முன்னேற்றமும் அபரிவிதமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாயும் மங்களக்காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாயும் லாபத்தில் வீற்றிருக்கிறாராங்க. எனவே இந்த தருணத்தில் உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் விவசாயம் சார்ந்த பணிகளில் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு. கடன் சார்ந்த தொல்லைகள் விலகும். விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். கால்நடை வளர்ப்புல அபிவிருத்தி பெறக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு வகையில பாதிப்புகளை சந்தித்து வந்த விவசாயத்துறை சார்ந்த பணிகளில் மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் பெறக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைய போகிறது. பல தடுமாற்றங்கள் தடைகள் அனைத்தும் விலகி நல்ல முன்னேற்றத்தை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க. புதிய நிலம், பண்ணை நிலம், வீடு, வாகனம் வாங்குவதற்கான யோகமும் 7.5 சனியாக இருந்தாலும் கூட கும்பராசிக்காரர்களுக்கு உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் செவ்வாய். அது மட்டுமல்லாது மாணவ மாணவரின் கல்வி சார்ந்த விஷயங்களில் விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தில் புதன் வீற்றிருக்கிறார். வித்யாகரகர் விரயத்தில் இருப்பதால் சில எதிர்பாராத ஆரோக்கிய தொல்லைகள் ஏற்படலாம். சற்று உடல் நலத்தில் கூடுதல் கவனம் தேவை. ஏனென்றால் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் விரயத்தில் இருக்கிறாருங்க. சில அலைச்சல் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு 3இல் இருந்தாலும் சுக்கிரன் மிக வலுவாக லாபத்தில் இருப்பதால் பெண்மணிகளுக்கு நல்ல நன்மையும் எதிர்பார்த்த நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைவதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. எனவே பெண்மணிகள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் 7, 8, 9 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்க போகிறார். சந்திரன் 29 31ஆம் தேதி வரை அஷ்டமத்தில் சஞ்சரி பாருங்க. அந்த தருணங்கள்ல மட்டும் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். மற்ற அனைத்தும் சாதகமாக மாறும் கும்பராசிக்காரர்களுக்கு. மேலும் சாதகமாக கும்பராசிக்காரர்கள் இந்த வாரத்தை மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு என்பதில் சந்தேகமே இல்லை.